பத்திரிகையாளர் கதாபாத்திரத்தை ஏற்று மிக அழுத்தமான பதிவை செய்திருக்கிற அன்பு அண்ணன் ஆதித்யா கதிர் அவர்களை அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், இந்த மாதிரி இளவரசு சார் சண்டை போட்டார், தம்பி ராமையா சார் சண்டை போட்டார், MS பாஸ்கர் சார் வச்சு சண்டை போட்டோம் அப்படின்னு. டீசர் வந்ததுலேருந்து கீழே கமெண்ட்ஸில் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றி. அதே மாதிரியே நிறைய அரசியல் கட்சி கூட்டம் பார்த்துருக்காங்க. அங்கே எல்லாரும் ஜெயிச்சிருவோமா, ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தான் உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு மொத்த பேரோட கான்ஃபிடென்ட்டோட ஒரு அரசியல் கட்சி மேடையை இப்போ தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. உமாபதி அண்ணா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை விட என்னென்னா, தம்பி ராமையா சார், நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஒரு விஷயம் பண்ணும்போதும் நான் அவருக்கு அனுப்புவேன் அந்த வீடியோஸ்லாம். தம்பி நீ கண்டிப்பாக வருவேன், பெரிய லெவலில் வருவேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு சின்ன கேரக்டர் கூட எனக்கு வாங்கி தந்தது அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம தம்பியை கூட அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட். அவர் டப்பிங் வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டை கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா கடைக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு. ஏன்னா சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம் இருக்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயம் நடக்கும். அவர் என்னன்னா, நான் ஜெயிச்சிட்டேன், நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்காக பாருங்கள் எவ்வளோ பேர் கூட்டத்தை திரட்டிருக்காரு. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும். மிகப்பெரிய ஒரு இயக்குனராக நீங்கள் வருவீங்க. அதுக்கான மேடை தான் இது. தம்பி அந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஏதாவது கேள்வி. நானே இந்த படத்தில் கேள்வி கேட்குறேன். அவரு அண்ணன் என்ன பிரச்சனைனா டக்குன்னு யாருக்காவது மனசாட்சியாக மாறிடுவார். ஆமா, இப்போ இந்த திரைப்படத்துல நீங்க தான் இயக்குனரோட மனசாட்சியா இருந்து இந்த படத்துடைய முன்னோட்டம் பாக்குறீங்க. மக்கள் பார்த்துட்டு அது நிறைய விமர்சனம்லாம் சொல்றாங்க. ஒரு இயக்குனருடைய மனநிலையில இருந்து அதை பாக்குறப்ப எப்படி இருக்கு? அவரோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு சந்தோஷமா போகணும்டா, யார் என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவரோட மனநிலை என்ன, சந்தோஷம் தாங்க, ஹாப்பி தான். என்னன்னா, ஒரு குழந்தை அழுகையை நிறுத்துறது கூட நம்ம ஒரு நகைச்சுவையா நம்ம ஃபேஸை வச்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணா அந்த குழந்தை கூட அழுகையை நிறுத்திடும். அந்த மாதிரி நகைச்சுவைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அரசியல் ஒரு களம் நிறைந்த ஒரு படத்தை ஒரு காமெடியா டெலிவரி பண்ணது டைரக்டருக்கு உண்மையானே பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா எப்படி சொல்றது, ஒரு லட்டுக்குள்ள மாத்திரை வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும் இந்த படம். கண்டிப்பா TN 2026 யாருக்கு வெற்றியோ தெரியாது, இந்த டீமுக்கு வெற்றி. இப்போ அவருடைய இயக்குனருடைய மனசாட்சியா இருந்தீங்க, இப்போ மக்களோட மனசாட்சியா இருந்து படம் வெளியானதுக்கு அப்புறம் மக்கள் அவர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நல்ல டைரக்டரா பார்ப்பாங்க. இன்னும் நிறைய படம் அவர் எடுக்கணும், பெரிய பெரிய லெவல்ல வரணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு இப்போ தியேட்டர்ல நகைச்சுவையான படங்கள் தான் எதிர்பார்க்கறாங்க, என்ஜாய் பண்றதுக்கு தான் தியேட்டருக்கு போறாங்க. அங்க போய் சோகமா உட்காந்துட்டு அழுகிறதுக்காக போல. ஸோ அவங்க எல்லாரும் சிரிச்சு என்ஜாய் பண்ற ஒரு படமா இது இருக்கும். ஸோ எல்லாருமே காமெடியில கலக்குறவங்க. அப்புறம் நான் இந்திரஜா பற்றி சொல்லி ஆகணும். ரோபோ சங்கர் அண்ணா கூட நான் டாப்பு குக்கு டூப்பு குக்கு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவங்க பொண்ணு கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நன்றி சார், உங்களுடைய சதுரங்க வேட்டைக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் சார். அதே மாதிரி இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் தம்பி ராமையா சார், அப்புறம் MS பாஸ்கர் சார், உங்களோட ஆக்டிங்க்கெலாம் நான் மிகப்பெரிய ஃபேன். உங்கள் எல்லாரும் கூட நான் நடித்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் கண்ணன் ரவி சார், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.